மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மையா? லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸ்பெஷலி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் கோச் ஹோலிஸ்டிக் காயத்ரி அவர்களதாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்வியூஸ் இன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் லைக் ஜெய்ஷெட்டி அவர்கள், மெல் ராபின்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ மை கன்க்ளூஷன் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி ட்ரூ. தட் இஸ் லைக் நம்ம ஒரு விஷயம் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது we will be getting the best of it in our own way. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடு வேணும், இல்லை ஒரு கார் வேணும், ஒரு ஒர்க் வேணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜாப் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் அன் ஆங்கர், நான் ஆங்கர் ஆகணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வில் மேனிஃபெஸ்ட். எனக்கு வந்து ஆங்கர் ஆகணுன்றது மை வாண்ட். பட் who I am. So for example, now like I have all the qualities of anchor, I'm being an anchor, I'm a born anchor, then I will be becoming particular anchor for which I was born. ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. பர்டிகுலர்லி ஒரு ஸ்கூலில் வந்து நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் சின்ன சின்ன ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. உங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து இந்த ஸ்கூலில் நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லி. பட் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸே கிடைக்க மாட்டேங்குது. தி டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்ட். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜாப், அந்த டீச்சிங் ஜாப்லேருந்து உங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வேலையை போயிடுச்சு. இப்போ எப்படி நான் வந்து ஆசைப்படுற இந்த ட்ரீம் ஜாப்க்கு போக முடியும்? பட் ஐ ஆல்ரெடி மேனிஃபெஸ்டட். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலை. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் யூ வில் பி பிகமிங் ஹூ யூ ஆர் ரியலி. ஸோ நீங்களே மேபி ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு ஸ்கூலாக மாறலாம். ஒரு சின்ன ஒரு ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்கூலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஸ்கூலாகி நீங்கள் ட்ரீம் பண்ண ஸ்கூலை விட ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஓனர் அண்ட் பிரின்சிபலாக நீங்களே இருக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ். இம்பார்ட்டன்ட் திங் இன் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் தட் யூ ஹவ் டு 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட் பண்ணணும், பிலீவ் பண்ணணும், அண்ட் யூ ஹவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் தட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு யூ. அதாவது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற காட், யூனிவர்ஸ், எவ்ரி திங் ஒர்க்ஸ் இன் ஃபேவர் வித் யூ.